அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. ஹாய் சூச்சுமா, நான் உங்க ஆக்கிமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் குட்டி பாப்பால உங்களுக்கு பசிச்சதுனாலோ தாகமாக இருந்தாலோ அம்மா கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாதுல்ல, அதை எப்படி கேட்கலான்னு நம்ம கற்றுக்கலாமா இன்னைக்கு? நீங்கள் ரொம்ப நேரமாக விளையாண்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தாகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அம்மா கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்கணும்னா, அம்மா கிட்ட போய் நீங்கள் என்ன தெரியுமா கேட்கணும்? அம்மா தண்ணி வேணும், அம்மா தண்ணி வேணும், அம்மா தண்ணி வேணும். என் கூட சேர்ந்து இன்னொரு 2 தடவை சொல்கிறீங்களா? அம்மா தண்ணி வேணும், அம்மா தண்ணி வேணும், அம்மா தண்ணி வேணும். இதோ வா கண்ணா. தேங்க்ஸ் அம்மா. சூப்பரா சொல்லிட்டீங்களே. இப்படிதான் அம்மா கிட்ட போய் தண்ணி கேட்கணும். அடுத்து நீங்கள் ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அது அம்மா கிட்ட போய் எப்படி தெரியுமா சொல்லலாம்? அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. இன்னும் 2 தடவை சொல்லலாமா? அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. சரி, அம்மா உனக்கு கொஞ்சம் எடுத்து தரேன். நன்றி அம்மா. இது ரொம்ப ருசியா இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடுகளை எப்படியெல்லாம் அம்மா கிட்ட கேட்கலான்னு பார்க்கலாமா? இன்னைக்கு உங்களுக்கு இட்லி சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்லினா எப்படி இருக்கும்? நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல. அந்த இட்லி வேணும்னா நீங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா பாப்பாக்கு இட்லி வேணும், அம்மா பாப்பாக்கு இட்லி வேணும். இன்னும் 2 தடவை சொல்லலாமா? அம்மா பாப்பாக்கு இட்லி வேணும், அம்மா பாப்பாக்கு இட்லி வேணும். அம்மா இட்லி வேணும். சரி கண்ணா, கொஞ்சம் பொறு. இதோ இந்தா, கவனமா சாப்பிடு. நன்றி அம்மா. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்து நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து செஞ்ச தோசை. உங்களுக்கு தோசை சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட போய், அம்மா தோசை தாங்க, அம்மா தோசை தாங்க, அம்மா தோசை தாங்க அப்படின்னு கேட்கணும். இன்னும் 2 தடவை சொல்லலாமா? அம்மா தோசை தாங்க, அம்மா தோசை தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா உங்களுக்கு தோசை செஞ்சு தருவாங்க. அம்மா தோசை தாங்க. சரி கண்ணா, வாவ், நல்லா வந்துச்சு. சூப்பர் அம்மா. உனக்காகத்தான் சுடுறேன். அடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டத்தை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாமா? நீங்கள் ரொம்ப நேரமாக விளையாடுறீங்க அப்படின்னா, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணியும் குடிக்க வேணான்னு தோணுச்சுன்னா அம்மா கிட்ட டெய்லி என்ன கேட்பீங்க? அம்மா ஜூஸ் குடிக்கலாமா, அம்மா ஜூஸ் குடிக்கலாமா, அம்மா ஜூஸ் குடிக்கலாமா. இன்னும் 2 தடவை சொல்லலாமா? அம்மா ஜூஸ் குடிக்கலாமா, அம்மா ஜூஸ் குடிக்கலாமா. அப்படி போய் அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா அம்மா உங்களுக்கு ஜூஸ் தருவாங்க. அம்மா ஜூஸ் குடிக்கலாமா? குடி ராசா. ருசியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, அப்போ உங்களுக்கும் பசிச்சதுன்னா அம்மா கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்? அம்மா பூவாத்தா, அம்மா பூவாத்தா, அம்மா பூவாத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா உங்களுக்கு பூவா தருவாங்க.
அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று என்னது? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, பால், மில்க். தினம் காலையிலேயும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு தானே தூங்குவீங்க. பால் வேணும்னா அம்மா பால் கொடு, அம்மா பால் கொடு, அம்மா பால் கொடு, அம்மா பால் கொடு. இப்படி கேட்டிங்கன்னா அம்மா உங்களுக்கு பால் கொடுப்பாங்க. நீங்களும் குடிச்சிட்டு சந்தோஷமா தூங்கலாம். பால். அம்மா நல்லா இருக்கு. இன்னைக்கு நமக்கு பசிச்சதுனாலோ தாகம் எடுத்தாலோ அம்மா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு கத்துக்கிட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.